கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சா சக்தியாகிய வள்ளியும் கிரியா சக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 7 உபதேச காண்டம். அதில் 74 பண்டாசுரன் வதம். மற்றுமொரு சமயத்தில் பார்வதி மணாளர் தம் தேவியோடும் அந்தரங்கமான சில கணாதிபர்களோடும் சிருங்கார வனத்திற்குச் சென்றார். அங்கு அவர் தம் நாயகியின் கரத்தை பற்றி கொண்டு அங்கு வளர்ந்திருந்த செழுமையான செடி கொடிகளையும் மற்றுமுள்ள அற்புத காட்சிகளையும் பார்வையிட்டு கொண்டே வந்தார். அப்போது அங்கே பெரிய விழுதுகளை கொண்ட பிரம்மாண்டமான ஆலமரம் ஒன்று வளர்ந்தோங்கி இருப்பதை அவர்கள் இருவரும் பார்த்தார்கள். உடனே அதனடியில் காணப்பட்ட இரத்ன கம்பளம் விரித்த மேடையின் மேல் அவர்கள் சென்று உட்கார்ந்து கொண்டார்கள். அப்போது உமையவள் தம் மணாளரை பார்த்து, நாதா, இந்த ஆலமரம் மிகவும் பெரியதாக இருக்கிறதே, இம்மாதிரியான ஒரு மரத்தை இதுவரையிலும் நான் வேறு எங்குமே கண்டதில்லை என்று கூறினாள். தேவி, இந்த ஆலமரம் யுகத்தின் இறுதியில் பிரம்ம பிரளயம் ஏற்படும் போது இன்னும் 100 மடங்கு அதிகமாக பெரிதாகிவிடும். அப்போது இதிலிருந்து ஓர் இலையானது கடல் நீரில் விழும். அந்த ஆலிலையில் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஆனவர் ஒரு பச்சிளம் குழந்தையின் வடிவமெடுத்து படுத்திருப்பார். அவர் பிரம்மதேவனுடைய அவதாரத்திற்காக என்னை குறித்து பூஜித்து வணங்குவார். அப்போது அவர் மூலமாக நான் பிரம்மதேவனை உண்டாக்கி விடுவேன். ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் தொப்புள் கொடியில் ஒரு தாமரை மலரானது என்னால் வைக்கப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து பிரம்மதேவன் தோன்றியவுடன் முன்போல உலக சிருஷ்டியானது ஆரம்பமாகி விடுகிறது என்று சிவபிரான் கூறினார். அதன் பிறகு அவர் குடும்பஸ்தராக அங்கு இருந்த தோட்டக்காரர்களை அழைத்து அங்குள்ள சிறு ஓடையில் இருக்கும் பறவைகளில் ஏதாவது 2 கொண்டு வரும்படியாக உத்தரவிட்டார். அதன்படியே அவர்களும் ஓர் அன்னப்பட்சியையும் ஒரு கிளியையும் கொண்டு வந்து அவர் முன்னிலையில் நிறுத்தினார்கள். அப்போது பரமேஸ்வரர் அப்பறவைகளை நோக்கி, பட்சிகளே, நீங்கள் எங்கு வசித்து வருபவர்கள்? என்ன செய்து கொண்டு உங்கள் வாழ்நாளை கழித்து வருகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு கிளி மகிழ்ச்சி பெருக்கோடு, சுவாமி, தங்களுடைய இந்த சிருங்கார வனத்திலுள்ள கொன்றை மரத்தை வணங்கி வழிபட்டபடியே நான் என்னுடைய காலத்தை போக்கி வருகிறேன் என்று கூறியது. அதன் பிறகு அன்னப்பட்சி அவரை வணங்கிவிட்டு, ஈசனே, நாம் பிரம்ம விஷ்ணுக்களின் உலகங்களிலும் திக் பாலகர்களின் உலகங்களிலும் சஞ்சரித்து கொண்டு ஏதோ புண்ணிய வசத்தினால் தங்களுடைய இந்த சிருங்கார வனத்திற்கு வரும் பாக்கியத்தையும் பெற்று இந்த சரசின் மத்தியிலுள்ள அமிர்தத்திற்கு நிகரான ஜலத்தை எப்போதும் அருந்தி மகிழ்ந்து கொண்டு தங்களுடைய ஜடாமகுடத்தில் வீற்றிருக்கும் தங்களுடைய மனைவியான கங்கையின் சிறப்பை பற்றி எப்போதும் புகழ்ந்து பாடிக்கொண்டே என் காலத்தை கழித்து வருகிறேன் என்று கூறியது. உடனே உமாகாந்தர் அப்பறவைகளை நோக்கி, இனி நீங்கள் இங்கிருந்து உங்கள் இருப்பிடங்களுக்கு திரும்பிச் செல்லலாம் என்று கட்டளையிட்டார். உடனே அப்பறவைகளும் அங்கிருந்து அதி சீக்கிரமாக அகன்று விட்டன. அப்போது பார்வதி தேவி அளவு கடந்த கோபத்தோடு தம் இருக்கையிலிருந்து எழுந்து நின்று, ஐயனே, கங்கை நதியை உமது மனைவி என்று அந்த அன்னப்பட்சி உரைத்த மாத்திரத்திலேயே முகத்தில் ஓர் அலாதியான திருப்தியும் மலர்ச்சியும் உண்டாயிற்றே. அது எதனால்? என்னை விட அந்த கங்கைதான்
உங்களுக்கு ரொம்ப உயர்த்தியோ என்று கேட்டுவிட்டு அங்கிருந்து நெடுந்தொலைவு சென்று ஓர் இடத்தில் மறைந்து கொண்டாள். பிறகு அவள் பூமியில் புழுதிகளை ஒன்று சேர்த்து குவித்து ஒரு பொம்மையாகச் செய்தாள். அந்த பொம்மையும் உடனே உயிர் பெற்று எழுந்தது. இதற்கிடையில் சிவபெருமான் கோபதாபம் கொண்டிருந்த தம் தேவியை சமாதானப்படுத்தி அழைத்து கொண்டு தம் அந்தப்புரத்திற்கு சென்று விட்டார். அப்போது பார்வதி தேவியால் செய்யப்பட்ட அந்த பதுமை முன்பு எரிக்கப்பட்ட மன்மதனுடைய சாம்பல்களினால் ஆனபடியால் அந்த பதுமை உயிர் பெற்றவுடனேயே துர்க்குணமே உருவான ஓர் ஆண்மகனாக மாறி கைலயங்கிரியை நெருங்கி வந்தது. அங்கிருந்த கணாதிபர்கள் அந்த ஆண்மகனை கண்டவுடன், அடே துன்மார்கனே, நீ பண்டாசுரன் என்னும் பெயரில் இங்கிருந்து அப்பால் ஓடிச் சென்று விடு. ஏனென்றால் தேவர்களின் எதிரியாக விளங்கும் நீ இங்கே இருப்பது சரியல்ல, சரியே அல்ல என்று கூறிவிட்டு அவனை அங்கிருந்து விரட்டிவிட்டார்கள். அங்கிருந்து கிளம்பிய பண்டாசுரன் 100 கோடி வருஷ காலம் வரையிலும் கடுமையான தவம் புரிந்து உமா மகேஸ்வரரை மகிழ்விக்கச் செய்தான். அவனுடைய பக்திக்கு மெச்சி அவன் முன்னிலையில் ஈஸ்வரர் தோன்றியதும் அவன், சுவாமி, தேவேந்திரன், விஷ்ணு, பிரம்மா முதலான தேவர்கள் எல்லாம் என்னுடைய பகைவர்களாக இருக்கிறார்கள். எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர், கேட்போர், நினைப்போர் யாவரும் பசு, பத்தினி, உறவினர், புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.